शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अरण्यतनी नारी यद्यापि गृहकर्मणि तदेव आस्वादये छन्दः अयनन्दरसायनम् एवं तत्त्वे परे शुद्धे जीवो विश्रान्तिमागतः तदेव आस्वादये अन्तर्बहिर्व्यवहरन्नपि तत्र चिदप्रज्ञः कालभेदान् द्विविधः चिदप्रज्ञः कालभेदान् द्विविधः चिदप्रज्ञனை ரெண்டு விதமா நினைக்கலாம். சமாதிதோ நிச்சயதஷ்ட சமாதியில் இருக்கிறவர், அப்புறம் சமாதியிலிருந்து வெளியில் வந்தவர், ரெண்டு ரீதியில் இருக்கலாம் அவருடைய ஸ்திதி. சிதப்பிரஜா காலபேதான் தெரியுதா, காலத்தை வச்சிருந்து ரெண்டு விதமா சொல்றது. ஒன்னா சமாதிதான், சமாதி தசையில் இருக்கும்பொழுது ஒரு ஸ்திதி. இன்னொன்று விருத்திதான், சமாதியிலிருந்து வெளியில் வந்தவர் வரும்பொழுது இன்னொரு ஸ்திதி. उभयो लक्षणं पूर्वोत्तराभ्याम् अभ्याभ्यां गच्छति समाधिस्य चिदप्रज्ञस्य का भाषा चिदप्रज्ञस्य का भाषा समाधिस्य केशव इदो पूर्वार्थ उत्तरार्धத்தில் चिदति किं प्रभावेत किं आसीत व्रजेत किं இதுல ரெண்டு அவஸ்தையை வச்சுன்னு கேட்கிறாரு. பூர்வார்த்தத்துல என்ன கேட்கிறாரு கேட்டா சமாதி அவஸ்தையில அவருடைய ஸ்திதி என்ன, இத பூர்வார்த்தத்தினால கேட்கிறது. அதுக்கப்புறம் சமாதியிலிருந்து வெளியில் வந்தப்புறம் என்ன ஸ்திதி, அது உத்தரார்த்தத்தினால கேட்கல. சிதீக்கும் பிரபாஷேதா கிம் ஆசீத விரஜேத கிம், ஏன்னா அந்த கேள்வி சமாதி தசையை வச்சிருந்த கொண்டு வர முடியாது. சமாதி தசையில என்ன பேசுறது, என்ன அடிப்படை போடுறது, உட்காருதா நிற்கிறதா இதெல்லாம் கேட்க முடியாது. சமாதி அவஸ்தையில என்ன ஸ்திதி, சமாதியிலிருந்து வெளியே வந்து அந்த அந்த அவஸ்தைக்கு பேரு விச்சிதா அவஸ்தான் பேர். யுத்தானம், யுத்தானம் என்ற சப்தத்துக்கு எழுந்து வந்ததுதான் அர்த்தம். உத்தானம் எழுந்து வந்தது அர்த்தம். अब चिदप्रज्ञस्य का भाषा इति पृच्छति. समाधिस्य चिदप्रज्ञस्य का भाषा शीर्षेण लक्षणवादकैः शब्दैः अयं भाष्यते. எப்படியெல்லாம் இவர் பேசுவார் சொன்னா, யுத்திதம் சிதப்பிரஜா சித விவகாரம் கருதி யுத்திதனாக இருக்கக்கூடிய சமாதியிலிருந்து வெளிவந்து இருக்கக்கூடிய சிதப்பிரஜர் எப்படி விவகாரத்தை பண்ணுவார். சத்திய உபவேசன கவனே மந்தேஜோ விலட்சணே கேள்வியே, இத மொத்தம் கேள்வியோட அபிப்பிராயம். மந்தன் இருக்கவன், மந்தன் மூடன், மூடனுடைய விவகாரத்தில் இருந்த சிதப்பிரஜனுடைய விவகாரத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்கிறார். ஏன்னா அதை கேட்கணும், அது சந்தேகமா இருக்கு. மூடனுடைய விவகாரமும் சிதப்பிரஜனுடைய விவகாரமும் ஒருவேளை ஒரே மாதிரி இருக்கலாம். ஒரு சிஸ்டமாட்டிக்கா ஒரு விவகாரம் பண்ணலாம்னா அந்த கரெக்டா அத்தியாசத்தை பரிபாலனம் பண்ணாதான் வரும். அது அந்த அத்தியாசங்களே எண்ணங்களே நான் இப்படி இருக்கக்கூடியவன், இப்படி இருக்கக்கூடியவன், இப்படி எல்லாம் இந்த பிறப்போடு சேர்ந்தவன், இந்த மாதிரி இப்படி இருக்கிறவன், இந்த ஸ்டாட்டஸ் இந்த பொசிஷன் இருக்கிறவன், இந்த எண்ணங்கள் இருந்தால் தான் அந்த அந்த பொசிஷனுக்கு சேர்ந்த மாதிரி, அந்த குலத்துக்கு சேர்ந்த மாதிரி, அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு சேர்ந்த மாதிரி விவகாரம் பண்ண முடியும். இந்த மாதிரி விவகாரம் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு காப்பத்தையும் சொல்ல முடியாத ஒரு அத்தியாசங்கள் இருக்கணும். அந்த எண்ணங்கள் சுவாபாவிகமா இருக்கணும், இருந்தால் அதுக்கு சேர்ந்த மாதிரி விவகாரம் பண்ணுவான். மூடன் ஏன் எப்படி அப்படி ஒரு விவசாயம் இல்லாம பேசலாம் கேட்டா, மூடனுக்கு இந்த போல எண்ணங்கள் இல்லை. ஆமா ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்ப தத்துவஞானிக்கும் ஒரு அளவுக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. மூடனுக்கும் தத்துவஞானிக்கும் வெளியே
வித்தியாசங்கள் இருக்கிறது இல்லை. உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு காம்பீரியம் இருந்தாலும் இது ஒன்றும் தெரியாம இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய விவகாரத்தை பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்குன்னா அது வந்து ஜீவமுக்தியோட லட்சணம் இல்லை. ஜடபரதன் ஒருத்தர் தெரியவே ஆகிறது இல்லை. அவருடைய ஜடபரத உபாக்கியானம் பண்ணி பார்ப்போம், அப்படிதான் தெரியுது. ஜடபரதனுடைய எல்லாம் இருந்தது. அவர் வேதாத்தியனம் இப்படி பண்ணிக்கல. ஏன் பண்ணிக்கலன்னா மூடன் ஒரு பிராமண குலத்துல வந்ததுனால உபநயனம் பண்ணி விட்டான், அவ்வளவுதான். வேதாத்தியனம் கூட பண்ணிக்கல. ஏன்னா மூடன் வச்சிருக்காங்க. ஆமா, ஒன்னும் தெரியல, வெளியில ஒன்னும் தெரியவில்லை. அதான் அதனால கேட்க வேண்டிய விஷயம் என்ன வித்தியாசம் இருக்கும். உபவேசன கவனே மந்தே விதோ விலட்சணே கீழ்ச்சே. மந்திலிருந்து விலட்சணம், விலட்சணம் என்ன அர்த்தம்? வித்தியாசமா இருக்கிறது. எப்படி விலட்சணம்னா வித்தியாசம் அர்த்தம். வித்தியாசத்தோட இருக்கிறது, டிஃபரன்ஸா இருக்கிறது. எப்படி டிஃபரன்ஸா இருக்குன்னு கேள்வி. பகவானுடைய சமாதானம் பிரஜாதியதா காமான் சர்வான் பிராப்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா புருஷா சிதப்பிரஜ்ஞ சதோச்சதே. எப்படி பேசுறது, எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அவரும் அந்த கேள்விக்கு தகுந்த ஒரு பதில் சொல்லல. சிதப்பிரஜனுடைய ஆந்தரிகமான வெளியில செய்ய முடியல. இங்க முடியாது. இந்த ஒரு சொரூபம், இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய ஒரு சொரூபம் வெளியில நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆந்தரிகமான சொரூபம். இத பிரஜாதியதா காமான், காமங்களை எல்லாம் விட்டுங்க, ஆசைகளை எல்லாம் விட்டுங்க. சர்வாணி பார்த்தா பார்த்தா சர்வாணி காமான் பிரஜாதி, ஜஹாதின வினோத பிரஜாதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். மனோகதான் மனதில் இருக்கக்கூடிய எல்லா காமங்களையும், எல்லா எண்ணங்களையும், காமம் மட்டும் இல்ல, எல்லா எண்ணங்களையும் விட்டுங்க. எதா எப்பொழுது ஆத்மனியே ஆத்மனா ஆத்மனி ஆத்மனா புருஷா. ரெண்டு வார்த்தை இருக்கு. ஆத்மனி ஆத்மனா அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே உள்ளாலே திருப்தமா இருக்க, கிருதகிருத்தியா. இது விபரீதமா இருக்கிறவங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வெளிய விஷயங்கள் கிடைச்சா இருக்கு. அப்போ ஆத்மனா திருப்தியில ஆத்மனி திருப்தி ரெண்டு கிடையாது. ஆத்மனி திருப்தி இல்ல, ஆத்மனா திருப்தி. அப்போ திருப்தியோட இடமும் ஆத்மா, திருப்திக்கு வேதமும் ஆத்மா. அந்த திருப்தியும் இருக்க அப்படியே இருக்க மாட்டோம். ஆத்மனி ஆத்மனா ரெண்டு இருக்கு. திருப்தி பார்க்க வேண்டிய இடம் என்ன கேட்ட ஆத்மா. திருப்தி பார்க்க வேண்டிய எந்த ஒரு உபாயத்தினால, அதனாலதான் வெளியில் இருக்கக்கூடிய உபாயத்தினால, வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்துல திருப்திக்காக போகிற சம்சாரத்துடைய சுபாவம். அப்படி இல்லையா தெரியல, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. ஆத்மனியே ஆத்மனாவுக்கான சந்தோஷத்துக்காக வெளியிருந்த பதார்த்தம் ஒன்றும் தேவையில்லை. ஆத்மனியே ஆத்மனாவுக்காக அதா எதா எவன் பகுதி எப்போ இப்படி வருதோ அதா சிதப்பிரஜா உச்சலே. அப்பதான் சிதப்பிரஜன் சொல்ல முடியும். இது வந்து சுத்தி எல்லா கீதா ஸ்லோகத்துக்கும் சுத்தி சொல்ல முடியும். எதா சர்வே பிரமுச்சந்தே காமா ஏற்க கதிச்சிதா அவன் மத்தியா அமுதோ பவதி. அப்பிரபிரம்ம கடவுள் இருக்கு, கடவுள் இந்தோடு சொல்லுவோம். எதா சர்வே பிரமுச்சந்தே காமா ஏற்க கதிச்சிதா. இந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய அதே அர்த்தம். எதா சர்வே பிரமுச்சந்தே அர்த்தமாக பிரமுச்சந்தே காமா ஏ அத்திய ஹிருதி, ஹிருதினா மனசு அர்த்தம், பாடல ஹிருதி சிதா, ஹிருதி சிதா சிதாங்கிறது சொல்லியது. அகம் அத்திய அமிர்தோ பவதி முக்தோ பவதி. அத்திர பிரம்ம சமஸ்தே, வேற எங்கேயும் போவதில்லை. அப்படி இதே பிரம்ம அடையாது. இது இப்படி கீதா ஸ்லோகம். இத பகவான் சொன்ன பதில் இவர் அர்த்தம் சொல்றார். வித்யாரண்யர்
காமாக பிரவிதா, காமான்னு இருக்கு இல்லையா ஸ்லோகத்துல, அது பிரிச்சு கொண்டு வராங்க. காமாக பிரவிதா பாஹ்யா ஆந்தரா வாசனா மாத்திர ரூபாட்சி. இப்போ சர்வே காமான பிரஜகாதி எதா காமான் சர்வான் இருக்கு இல்லையா, சர்வான்னா எது, காமன்னா ஒண்ணுதானே இல்லை, மூணு விதமா இருக்கு. பாஹ்யாக ஆந்தராக வாசனா மாத்திர ரூபா. என்ன அர்த்தம் சொல்ற? உபார்ஜித மோதகாதயோ பாஹ்யா ஆஷா மோதகாதய ஆந்தரா பதிபதித திரணாதிபத அபார்வ பிரதீகாக வாசனா ரூபாச்சா. இப்ப இந்த இடத்துல காமசத்துக்கு என்ன அர்த்தம்? விஷயம் அர்த்தம், ஆசைங்கிற அர்த்தம் கிடையாது. சர்வான் காமான், காமான் அப்படின்னா விஷயங்களே விட்டவர். விஷயங்கள் மூணு விதமா இருக்கு. உபார்ஜித மோதகாதையோ பாக்கியா, மோதகம் வேணும் சாப்பிடுறது அந்த இருக்கு இல்லையா, அதுதான் மோதகம். அந்த மாதிரி விஷயங்கள், இது நம் அட்ராக்ஷன் கொடுக்கிறதோ அந்த விஷயங்கள். ஒரு உதாரணத்துக்காக மோதகம்னு சொல்லுது, விஷயம்னு சப்தத்துக்கே அட்ராக்ஷன் கொடுக்கறது அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்லை. அது என்ன தாப்பு தெரியுமோ, பந்தனே தாப்பு. பந்தனே அது தாப்புனுடைய உபதேசம். பந்தனே மானீசம் கொடுத்த உபதேசம். இந்த அர்த்தம் வாசஸ்பதி மிஸ்ரர் நாமதி வியாக்கியானம் இருக்கு இல்லையா, நாமதியில ஆரம்பத்துல அந்த பாஷ்யத்தினுடைய அர்த்தம் சொல்லும்போது சொல்லுது, விஷயம் இருக்கு இல்லையா பாஷ்யத்துல, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஈஸ்வரஸ்மஸ்தத்தையோ கோச்சரையோ விஷயனோ இருக்கு இல்லையா அத்தியாச பாஷ்யம், அதனுடைய அர்த்தம் சொல்லும்போது அவர் அர்த்தம் சொல்றார். ஸ்ரீ பந்தனே இது நாதோ, இந்த பதம் வந்திருக்கு விஷய பதம். விஷயந்தி இது விஷயா, விஷயந்தி அவபத்னந்தி ஸ்வேன ரூபேண நிரூபணீயான் குர்வந்தி இது விஷயா. இது நாமத்தில் இருக்கக்கூடிய லைன். விஷயந்தி இது விஷயா. விஷயந்தின்னா என்ன? அவபத்னந்தி. ஏன் அப்படி அர்த்தம் கொடுக்கிறார்? பாணி சொல்லி கொடுத்துருக்காங்க, பாணிக்கு சொல்லி கொடுத்த உபதேசம் அது. ஸ்ரீ பந்தனே நாலு பாடம் பார்த்தா தெரியும். பத்னந்தி, பத்னந்தினா என்ன அர்த்தம்? ஸ்வேத ரூபேண நிரூபணீயான் குர்வந்தி ஆத்மானம். தன்னுடைய சுரூபத்தை விஷயத்தினுடைய சுரூபத்தோடு சேர்த்துதான் நிரூபணமே பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயத்தை சேர்க்காம என்னுடைய சுரூபத்தை என்னால நிரூபணமே பண்ண முடியாது. அந்த ஒரு அளவுக்கு அந்த ஒரு ஸ்திதியில கொண்டு வரக்கூடியது ஏதோ அது விஷயங்கள். இப்படி அந்த தாத்வத்தை வச்சுட்டு அவர் லட்சணம் சொல்றார். அப்போ இது என்ன? உபார்ஜித மோதகாதையோ பாக்கியாக விஷயா, கிடைச்ச மோதகம். மோதகம்னா ஏதோ சாப்பிடக்கூடிய பொருள், அந்த மாதிரி எதா இருந்தாலும் எதை ஆசைப்படுறதோ அது கிடைச்ச ஸ்திதி. ஒண்ணு கிடைச்ச ஸ்திதியில அதனுடைய ஒரு சுபாவம் ஒண்ணு. இன்னொன்னு ஆஷா மோதகம். அப்படின்னா ஆசையதான் இருக்கு, வெளியில கிடைக்கல, கிடைக்குமா தெரியாது, கிடைக்கும் என்கிற ஒரு முடிவு இல்லை, கிடைக்கிறதுக்கு ஒருவேளை கஷ்டமாதான் இருக்கு. அந்த அப்படி இருக்கக்கூடிய ஸ்திதியில நினைச்சு பார்க்கறது இல்லையா, மனசுலே ஒரு மோதகம். அது ஆந்தரம், இது ஆந்தர விஷயம். இதுதான் அப்படி சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்தில் அப்படி வர்ற அதுக்காக சொல்ற, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் போனாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் போனாலும் இருக்கு. எங்க சொல்றதுன்னா அடுத்த வீர ஸ்லோகத்துல அப்புறம் வருது. இங்க இல்ல, விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரத்தை தேகினா ரசோஜம் ரசோத்தியத்திர பயம் திருஷ்டுவா நிவர்த்ததே இருக்கு. இங்க என்ன அர்த்தம் சொல்ற? விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரத்தை தேகினா, 15 நாள் நிராகாரம் பண்றதா இருந்தால் அது சாந்தோக்கியத்தில் வருது. வேதம் படிச்ச வேதம் எல்லாம் சொல்ல சொன்னாங்க. 15 நாள் உபவாசம் பண்ணி ஒன்றும் வரல, அண்ணா சாப்பிட்டு வாங்க சாப்பிடலாம் வரல. இப்போ விஷயங்கள் எல்லாம் போயிடுது. சாப்பிடாம இருந்தால் நிராகாரத்தை தேடினா,
ஈரானாறு விரதம், அந்த விரதம், இந்த விரதம், எந்த விரதம் பண்ணாலும் விஷயாக நிவர்த்தனை ரசம் இல்லை, விஷயங்கள் போயிடும். ஆனா எப்படி போறது? ரசவர்ஜம். ரசவர்ஜம் என்ன அர்த்தம்? ரசம் இல்ல, ரசம் போகாத அர்த்தம். எக்ஸஸ் ரசானம், எக்ஸஸ் ரசானம் எல்லாம் போயிடும், ரசம் மட்டும் போகாது. அந்த ரசம் அங்கே நிற்கும், விஷயங்கள் எல்லாம் விஷயம் காணாமே போயிடும், விஷயமே போயிடும். இப்போ எடுக்கிறது இல்லை, எடுக்கிறதுனா விஷயத்துக்கு என்ன வேற, விஷயமே போயிடும். அது அலங்காரிக்கு வாங்க, விஷயம் எங்கே போயிடும் அப்படின்னா விஷயத்தோட சம்பந்தம் போயிடும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆஷா மோதகம் இருக்கு, அது அங்கே இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய மோதகம் இல்லாம இருந்தாலும் ஆஷா மோதகம் அது காமிக்கிறதுக்காக சொல்றாரு. ஆஷா மோதகாதைய ஆந்தரா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாகனாரூபமா இருக்கக்கூடிய விஷயங்கள் வாகனாரூபமா அங்கே இருக்கும், அது எங்கேயும் போகாது. அது இருக்கிறதுனாலதான் திருப்பி அது கிடைச்சா சாப்பிடுறது. இப்போ சர்க்கரா ரோகம் இருந்தால், சர்க்கரா ரோகம் தெரியும் இல்லையா, பிரமேகம் டயபெட்டிஸ், ஒண்ணும் வேண்டாம் சொல்லுவோம். ஏன் வேண்டாம் சொல்லுவோம்? வைராக்கியமா? வைராக்கியம் இல்லை. அது சாப்பிட்றதா இருந்தால் அதோட இன்னும் ஒரு கஷ்டமா போயிடும். அது தடுக்க முடியாது. அது தடுக்க முடியாது இருக்கிறதுனால சரீரத்தை இன்னும் சம்ரட்சிக்கணும் இல்லையா? இப்போ யோகாபியாசம் யோகாபியாசம் பண்றவா நாஸ்திகாரோட பண்ணுவா இல்லையா? மோட்சோதேசத்தினால பண்றதா? ஆஸ்திகாரோட எல்லாரும் மோட்சத்தை விட்டுரும், மோட்சம் எங்கே போயிடும், அது விட்டுரும். சாதாரணமா கூட லௌகிகாவா இருந்தாலும், லௌகிகான்னா ஆஸ்திகத்தும் இல்லை, ஈஸ்வர விசுவாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஆயுஷ சம்பிரதாயத்தோட ஆசக்தியும் இல்லை. இருந்தாலும் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம் இல்லையா? யோகாபியாசம் எல்லாம் பண்றது எதுக்காக பண்றாங்க? தேக அபிமானம் மட்டும் இல்லை, அபிமானம் மட்டும் இல்லை, ஆரோக்கியம், ஆரோக்கியத்துக்காக. ஆரோக்கியத்தோட உபயோகம் என்ன? இந்த போகங்கள் அனுபவிக்கிறதா இருந்தால் ஆரோக்கியம் க்ஷயிக்கும், க்ஷயிச்சால் திருப்பி போகங்கள் அனுபவிக்க முடியாது. அப்போ லைஃப் டைம் பூரா போகங்கள் அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்காம எந்த உத்தேசம் இருக்கு, அதுக்காக சரீரத்தை தயார் பண்ணணும். அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே ரோகம் வந்திருக்குனாலும் இப்போ சேல் பண்ண பணம் எல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா? ஆரோக்கியம் இல்லை. அப்ப ஆரோக்கியம் இருந்தா தானே இதெல்லாம் அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறதுக்காக சரீரத்துல சக்தி வேணும், அதுக்காக எக்ஸசைஸ் பண்றது, வேற ஒண்ணும் இல்லை, வேற உத்தேசம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க, அவ்வளவுதான், ஒன்னும் உத்தேசம் இல்லை. அது எவ்வளவு போகம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அந்த திருஷ்டி பண்ணலாம் முடியாது. திருஷ்டி பண்ணா அந்த பலம் கிடைக்காதுங்கிறது இல்லை, கிடைக்கும், அந்த அளவும் கிடைக்கும். ஒன்றும் அதனால ஒன்றும் அவளுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, நிஷேதம் ஒன்றும் இல்லை, பண்ணலாம், அதனால தப்பும் கிடையாது. ஆனா இவாளுக்கு இப்ப சரீரத்தை விஷமா வைக்கிறது எதுக்காக கேட்டா, திருப்பி போக சமர்ப்பம் யதாசியா சரீரம் पुनः पुनः बुद्धिमानेषु भोगेषु क्षीयमाणे शरीरे पुनः पुनः यथा भोगसमर्थं स्यात् पश्चात् भावी भोगसमर्थं यथा स्यात् तथा संरक्षणीयम् इति कृत्वा அதுக்காக நல்லா சம்ரட்சணம் பண்ணணும். அதுக்காக எக்ஸசைஸ் பண்றது, அது பலவிதமா எக்ஸசைஸ் இருக்கலாம். அது ஒரு இது நல்ல எக்ஸசைஸ் பண்றதாக இது பண்ணுவாங்க, வேற ஒன்று. இதனால இந்த ஆந்தரிகமான வாசனைகள் போடுறது அப்படி கிடையாது. அந்த ரோகம் நிவர்த்தி ஆயிருக்குன்னா, இப்ப சர்க்கரா ரோகம், பிரமேக ரோகம் போயிடுச்சுன்னா திருப்பி அந்த சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அது எப்படி ஏன் சாப்பிட ஆரம்பிக்கிறது? இத்தனை வருஷம் சாப்பிடல, ஏன் போல வாசனையே வாசனையை பரிபாலனை பண்ணிட்டு தான் இருந்திருக்க. வாசனையை விடுறதுக்காக நினைச்சு பார்க்கறது கூட இல்லை, விபரீதமா நினைக்கிறது. இந்த ரோகம் போனப்புறம் தானே என்னால சாப்பிட முடியும். எத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரோகம் ஒண்ணு போன பிறகு, ஆனா பிரமேயம் போவதில்லை, வேற விஷயம். அது வந்தால் போகாது, அந்த மாதிரி ஒரு ரோகம். எது பண்ணாலும் அது போகாது, அது பரிபாலம் தான் பண்ண முடியும் அப்படின்னு என்னுடைய ஸ்திதி. ஆஷா மோதகாதேச ஆந்தரா
பதிபதித திரணாதி ஒரு ஆபாசப்பதீதாக வாசனாரூபாச்ச. வாசனாரூபம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? பதிபதித திரணாதிவத ஆபாசப்பதீதாக வாசனாரூபாச்ச. இது வந்து திடமா இல்லை, ஆபாசம். ஆபாசம் என்ன சம்பவம் இல்லை. ஆபாசம்னா உதாசீனமான அர்த்தம். உதாசீனம்னா ரொம்ப ஈடுபாடு இல்லாம விஷயங்கள் பார்க்க வேண்டிய, அப்படியும் வந்தாவட்டம் இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரியும் விஷயங்களே இருக்கலாம். இந்த மாதிரி 3 விதமான விஷயங்களே பார்க்கலாம். கிடைச்ச விஷயம் கிடைக்காமலே ஆசைப்பட்டு இருக்கிறது, கிடைச்சாலும் கிடைக்காத பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு ஆனா கிடைச்சா பரவாயில்ல, ஒரு ரெண்டும் நடுவில் இருக்க மாதிரி. அந்த மாதிரி ஆபாச பிரதீதாக வாசனாரூபாச்ச. இந்த மாதிரி விஷயங்கள் 3 விதமா இருக்கு. பஜஹாதி யதா காமான் சர்வான் சார்த்த மனோகர சமாஹினஹ அசேஷ தீவிருத்தி சங்ஷயா சர்வான் படித்தெழுதி. சமாஹினம் எப்படி இருக்கும்? சமாதியை அடைஞ்சவன் எப்படி இருக்கும்? சமாதியில தீவிருத்தியே இல்லை. தீனா புத்தி, புத்திக்கு எண்ணங்களே வருது இல்லை, விருத்தியே வருது இல்லைன்னா அப்புறம் என்ன? சமஸ்த விருத்தி சம்ஷயா, விருத்தியோட க்ஷயம்னா போய் மறையல. யோக சித்த விருத்தி நிரோதம், இப்படிதான் பதஞ்சலி சொல்றாங்க. சித்த விருத்தியுடைய நிரோதம், புத்திபூர்வமா கொண்டு வந்த நிரோதம். ஆனாவே பிரயத்னப்பட்டு கொண்டு வந்த நிரோதத்துக்கா சமாதியின் பெயர், தனியா வந்த நிரோதத்துக்கு சமாதியின் பெயர் கிடையாது. ஏன்னா சுருத்தியிலும் சித்தவர்த்தி நிரோதம் இருக்கு. சுருத்தி சித்தவர்த்தி நிரோதம் இருக்கு இல்லையா? அப்ப லட்சணத்துக்கு அதிகாரம் சொல்லணும். பதஞ்சலி கிட்ட கேட்கணும், யோக சித்தவர்த்தி நிரோதம் லட்சணம் சொல்றீங்க, சுருத்தியும் அப்படித்தானே இருக்காது. சித்தவர்த்தி நிரோதம் இருக்கு, சித்தவர்த்தி நிரோதம் சுருத்தியும் இல்லை. அது சுருத்தியும் சமாதியும் என்ன வித்தியாசம்? அது மனசே லயமாகிறது சுருத்தியில, சமாதியில மனசு இருக்கு ஆனா ஒத்து இல்லை. அதுக்குதான் சாமர்த்தியம் வேணும், அதுக்குதான் சாமர்த்தியம் வேணும். விஷயம் இருக்கு ஆனா எனக்கு ஒன்றும் வரதில்லைன்னா சாமர்த்தியம் வேணும். விஷயமே இல்லைன்னா அப்படி இல்லாம இருக்கும். எனக்கு போக வஸ்துக்கள் ஒன்றும் சங்கிரகம் பண்ணி வைக்கலைன்னா என்ன காரணம்? தாரித்திரம்னா, தாரித்திர விஷயம் கிடைக்கிறதுக்கு பணமே இல்லை, அதனால ஒன்றும் வாங்கி வைக்கலைன்னா அது வைராக்கியம். அதுக்கு என்ன சாமர்த்தியம் வேணும்? எல்லா சாமர்த்தியம் இருந்தாலும் வேண்டாம் சொன்னா அதுக்கு சாமர்த்தியம் இருக்கும். அதுதான் சாமர்த்தியம். சமாஹித அசேஷ தீவிருத்தி சங்ஷயா சர்வாணி பரித்தியதி, எல்லாத்தையும் படிச்சாங்க. அத்திஜாப்திய முகப்பிரசாத லிங்கஜன்ய சந்தோஷ, அத்திஜ அத்திய முகப்பிரசாத லிங்கஜன்ய சந்தோஷ. அர்த்தம் புரியுதா? லிங்கம் தானே அடையாளம். எதுனுடைய அடையாளம்? முகப்பிரசாதம் வந்து அடையாளம். முகப்பிரசாதம் இதனுடைய அடையாளம் இல்லை. முகப்பிரசாதம் தெரியுது, அவர் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தினுடைய அடையாளம். முகம் பிரசன்னமா இருக்கிறதால் என்ன தெரியுது? ஏதோ சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி விஷயங்கள் ஒன்றும் இல்லாமையும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால தெரியாது விஷயம் இல்லாமையும் அது வருது. நமக்கு விஷயம் இருந்தாதான் அந்த சந்தோஷம் இருக்குது. விஷயம் இல்லாம இருக்கிறதில்லை, விஷயம் இல்லாம இருக்கும். சுசுத்திய விஷயம் இல்லாம இருக்கும். ஆனா காரணம் என்னன்னா துக்கமும் இல்லை. என்னால நமக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த விஷயம், இந்த ஒரு பாயிண்ட் தெரியாத விஷயம். சுசுத்தியில விஷயங்கள் இல்லாமையும் சுகம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நமக்கு ஜாகிரத் காலத்துல ஏன் விஷயம் தேவைப்படுது? சுகம் அனுபவிக்கிறதுக்காக ஏன் விஷயம் தேவைப்படுறதுனால் இல்ல விபரீத விஷயங்கள் வருது. துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துருக்கு. துக்கத்தை கொடுக்கக்கூடிய இம்பல்சர், அந்த மாதிரி வேகங்கள், அந்த மாதிரி தோட்டம் எதுனா சொல்லுவோம், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணி அந்த விற்த்தியை, விபரீத விற்த்தியை ஜெயிச்ச பலமா அந்த சுகத்தை கொண்டு வரணும். சுகாகார விற்த்தி, துக்காகார விற்த்தி ரெண்டு இருக்கு வச்சுக்கணும். சுகம் சுகத்தினுடைய ஒரு விற்த்தி, இது அந்த கிரமத்தினுடைய துக்கத்தினுடைய ஒரு விற்த்தி. இப்போ இந்த சுகத்தினுடைய விற்த்தியை பலமா கொண்டு வரணும்னா
எது வரும்? துக்க விருத்தி வரும். இது ரெண்டு விருத்தி தான் நமக்கு பரிச்சயமா இருக்கு. மூணாவது விருத்தினா விருத்தி இல்லாம இருக்காங்க சுசுப்தி. இது ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு தெரியாது, சமாதி தெரியாது. அது ரெண்டு விருத்தி தான். ஒன்னும் துக்காகார விருத்தி இல்லைன்னா சுகாகார விருத்தி. துக்கம் எப்படி? துக்கம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கஷ்டமா அப்படி ஒன்றும் இருக்க வேண்டியது இல்லை. இப்ப போர் அடிக்கிறது இல்லையா, அது ஒரு துக்கம் தான். விஷயங்கள் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, போர் அடிக்கிறது. என்ன காரணம்? அது துக்காகார விருத்தி, தமோகுணம் வருது இல்லையா, அந்த தமோகுண விருத்தி வருது, அதனால துக்கம் தான் வருது. அப்ப இந்த சுகாகார விருத்தியை பலமா கொண்டு வரது இல்லைனால் உடனே துக்காகார விருத்தி வந்து ஓவர் கம் பண்றது. அப்ப இந்த துக்காகார விருத்தியை ஜெயிச்ச சுகாகார விருத்தியை பலமா கொண்டு வர வேண்டிய ஒரு கஷ்டப்பாடு இருக்கு ஜாகிரத அவஸ்தையில. அதுக்காக என்ன வேணும்? விஷயங்கள் கிடைக்கணும். விஷயங்கள் கிடைச்சாதான் அந்த விருத்தியை பரிபாலனம் பண்ண முடியும். ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா அது அந்த உபன்யாசம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா போர் ஆயிடுச்சு. இன்னொன்னு சங்கீதம் கச்சேரிக்கு போகணும், அதாயிடுச்சுன்னா இன்னொன்னு வேற ஒன்று டிவி பார்க்கணும், அந்த மாதிரி வரும் இல்லையா. அதாயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிடணும், அது அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வேற ஒன்றும் எழுத முடியாது. விஷயங்கள் மாறிண்டே இருக்கும். ஒண்ணுதான் திருப்பி திருப்பி வந்துட்டு அப்போ என்ன ஜாமிதானா போரிங். இது ஒரு துக்கம் தானே. இது போரிங்கா கூட வரலாம். வேற நமக்கு எத்தனையோ துக்கங்கள் வரலாம், எத்தனையோ சொல்ல வேண்டிய தேவையில்லை, எத்தனையோ துக்கங்கள் வரலாம். அப்ப இந்த துக்கவர்த்தியை ஜெயிச்ச சுகவர்த்தியை பலமா அங்க இது பண்ணணும். அது பண்றதுக்காக விஷயங்கள் தெரியாது. அப்ப விஷயங்கள் கிடைக்கலன்னா கஷ்டமா போயிடும். ஆனா சுசுப்தியில் இந்த ஒரு கஷ்டம் இல்லை. ஏன்னா துக்கவர்த்தி இல்லையே, துக்கவர்த்தியே கிடையாதுனால சும்மா இருந்தா போதும். சுகவர்த்தி சுகத்துக்காக பிரயத்தப்பட வேண்டியதில்லை. துக்கவர்த்தி இல்லாம இருந்தால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்புறம் இங்க எப்படி இல்லை, சுகவர்த்தி வரலன்னா அப்புறம் துக்கவர்த்தி தான். உங்களுக்கு சுகவர்த்தி இல்லையோ இல்லைன்னா துக்கவர்த்தி உடனே வரும். இது ரெண்டாவது தான். இது நடுவில் இருக்க சுசுப்தி. சுசுப்திக்கு துக்கவர்த்தி இல்லை, அதனால சுகவர்த்தியும் வேண்டாம், ரெண்டும் வேண்டாம். அப்ப ஆத்ம சுகம் அங்கே இருக்க, இது கொஞ்சம் அனுபவிக்க முடியும், அது கொஞ்சம் அனுபவிக்க முடியும். அதனால சுசுப்தி ரொம்ப ஒரு இச்சா விஷயமா இருக்கு. இத நான் பிராசங்கிகமா சொல்றேன், இதுக்கு ஒரு கண்டனம் பண்றேன். எங்க சாஸ்திர ரீதியா இருக்கு மீமாம்சா கிரந்தம். மீமாம்சா கிரந்தத்துல சாஸ்திர ரீதியாக கிரந்தம், அந்த கிரந்தத்துல இந்த சுசுப்தியில பெரிய சுகம் இருக்கிறது வேதாந்திகளுடைய சித்தாந்தம், அது தப்பு. அவர் கண்டனம் பண்றார். அவர் கண்டனம் பண்ற யுக்தி என்ன கேட்டா, காமுகானாம் பரிதாபோ திருஷ்யதே அந்தரேனைவ யாமினியும் அந்தரேனைவ காமினியும் யாமினி கதா. இந்த மாதிரி ஒரு சோகம் அதை போட்டுள்ளார். அந்தரேனைவ காமினியும் யாமினி கதா. நான் அப்போ சொல்றேன், யாமினா ராத்திரி, காமினி தெரியும். காமினி வந்து இருந்தது ரொம்ப கவனிக்கல, அப்படியே கவனிக்காம விட்டுட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, ராத்திரியே போயிடுச்சு. அப்படி காமுகானாம் பரிதாபோ திருஷ்யதே, காமிகள் இப்படி வெறுக்கப்படுறது தெரியல. காமியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், ஆனா காமி வந்ததும் என்ன தெரியாது, மத்திய சாப்பிட்டு வைக்கலாங்க, அப்படியே துணி போயிட்டு ஒன்னும் தெரியாம வந்துருக்கும், இன்னும் போயிடுச்சேன், யாமியும் போயிடுச்சு. இப்படி ஒரு அனுபவம் இருக்க காமுகளுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கலாம். உங்களுடைய சித்தாந்தம் பிரகாரம் இந்த அனுபவம் சரியா இருக்க முடியாது. ஏன்னா காமினியை இல்லைன்னா வேண்டாம், சுகம் கிடைச்சிருக்க. ஏன் காமினியை பத்தி வருத்தப்படுறது? காமினியை பத்தி ஏன் வருத்தப்படணும்? சுசுப்தியா அதோட ஆனந்தமா இருக்கிறது இல்லையா? காமினி வந்து போயிட்டு நான் சுசுப்தி வந்து இல்லையாம ஆனந்திக்க தானே வேண்டியது. ஏன் காமினியை பத்தி வருத்தப்படணும்? ஆனா அப்படி வருத்தப்படுற மாதிரி தெரியாது காமுகன். அதனால என்ன தெரியாது, சுசுப்தியில நீங்க சொல்ற மாதிரி சுகம் ஒண்ணும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பூர்வபக்ஷம் இல்லை, அங்கே சித்தாந்தம் தான். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? பதில் சொல்றதுக்கு எப்படி யோஜனை பண்ணணும்னா, இவனுக்கு வரக்கூடிய துக்கத்துக்கு வேற எந்த காரணமும் இருக்கலாமோ யோசிச்சு பார்க்கணும். என்ன காரணம்னா, இதனால சுசுப்தியில சுகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்ப இவன் காமினியை விட்டுல, காமினி வந்தது தெரியாது, கவனிக்காம தூங்கிட்டான். சரி, ஆனா தூக்கத்துல சுகம் வரலன்னு சொல்லலாம்.
தூக்கத்துல சுகம் வரலையே சொல்ல, அந்த அபிப்பிராயம் இல்லை. ஆனா ஆனா ஏன் வருத்தப்படுறான்னு கேட்டா வேற விதமா கூட ஆலோசனை பண்ணலாம். என்னன்னா இந்த காவிரி எப்பொழுதும் கிடைக்காது, காவிரி இப்பதான் ரெடியா இருக்கு, எப்பொழுதும் கிடைக்காது. அந்த சமயத்தை வச்சுட்டு தூக்கம் எனக்கு அப்புறம் கூட பண்ணலாம், தூக்கம் எனக்கு அதீனமா இருக்கு, காத்தால கூட தூங்கலாம், திவாகாலத்துல தூங்கிட்டு இருக்கலாம். ஆனால் காவிரி காத்தால போயிடும். அதனால காவிரி கிடைச்சா அந்த டயத்துல அந்த போகத்தை அனுபவிக்கலை, இதுதான் வருத்தத்துக்கு காரணமா இருக்கலாம். இது வச்சுட்டு சுசுப்தியில சுகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு வருத்தத்துக்கு காரணம் வேற கூட இருக்கலாம். சுசுப்தி அப்பொழுதும் கூட பண்ணலாமா, அப்புறமே தூங்கலாமா, தூங்கிருக்கலாமோ இல்லையோ, ஏன் அப்பவே தூங்கணும், தூங்குறதுக்கு இன்னும் டைம் இருந்தது, ஆனா அது கவனிக்காம தூங்கிட்டேன். இது காரணம் தூக்கத்துக்கு. சுசுப்தியில சுகம் இல்லைன்னு காரணம் இல்லை, சுசுப்தியில சுகம் இல்லைன்னு காரணம் இல்லை, அப்படி கூட இருக்கலாம். அதனால இது இந்த ஒரு காமங்களுக்கு இந்த மாதிரி வருத்தம் வருதல் வச்சிருந்த சுசுப்தியில சுகம் இல்லை என்கிறத வேதாந்த சித்தாந்தத்தை கண்டனம் பண்ண முடியாது சொல்லணும். நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு, 3வது கேள்வி. ஏன்னா எல்லாரும் ஆத்ம சுசுப்தியில சுகம் இருக்குன்னு நான் சொல்லலை. 5000 துக்காபாவம் சுகம் இல்லை தெரியுமா? 5000 சித்தாந்தத்துல சுசுப்தியில சுகம் கிடையாது, துக்கத்தினுடைய அபாவம், அவ்வளவுதான். சுகம் இருக்குன்னு சொல்லு, துக்கத்தினுடைய அபாவம் இருக்கு, துக்கத்தினுடைய அபாவம் புருஷார்த்தம் தான். சுகமும் புருஷார்த்தம், துக்கத்தினுடைய அபாவம் புருஷார்த்தம். இன்னும் வச்சுட்டு இருக்கா ஐயா இருக்கட்டும். சுசுப்தியில் துக்காபாவம் மட்டும்தான் இருந்தது, சுகம் ஒன்றும் இருக்கல சொல்றா ஐயா. சுகம் மட்டும் நீங்க சுகத்துக்கு மட்டும் ஆசைப்படுறதில்லை, துக்காபாவம் இருந்தாலும் உங்களுக்கு ஆசை வரும். ஆனா துக்காபாவம் சில இடத்துல சுகமா தெரியும், அது உங்களுடைய காந்தி சொல்லுவோம் ஐயா. எப்படின்னா தாராபகமே சுகி சம்பந்தா, இந்த உதாரணம் கொடுக்குறாங்க. துக்காபாவம் மட்டும்தான் இருக்கு, சுகம் ஒன்றும் கிடையாது, ஆனா சுகம் இருக்குன்னு தான் சொல்லுவோம். கேட்டா என்ன சொல்லுவான், சுகம் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா சுகம் இருக்கா இல்ல, துக்காத்தினுடைய அபாவம் தான் இருக்கு. அந்த மாதிரி சில இடங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். என்ன இடம் கேட்டா, ஒருத்தர் பாரம் எடுத்துட்டு வர, கடையில் எடுத்துட்டு வர, பெரிய ஒரு பாரம் கீழே இறங்கி வைக்காங்க. சுகி சம்பந்தா, நான் சுகி ஆயிட்டேன். என்ன சுகம் வந்தது? ஒன்னும் சுகம் வரல, இருந்த துக்கம் போயிட்டு அவ்வளவுதானே. ஆனா கேட்டா என்ன சொல்லுவா, சுகி சம்பந்தான்னு சொல்லுவான், நான் சுகி ஆயிட்டேன்னு சொல்லுவான். இந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்கு. அதனால சுகம் மட்டும் ஆசைப்படுறது அப்படின்னு சொல்ல முடியாது, சுகத்தையும் ஆசைப்படுறது, துக்காபாவத்தையும் ஆசைப்படுறது நையாயிகனுடைய சித்தாந்தம். ஆனா இது ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய சித்தாந்தம் வேற விதம். நம்மளுடைய சித்தாந்தம் என்ன, ஆத்மஸ்வரூபமே சுகம். நீங்க சொல்ற பாரம் தலையில் வச்ச சிறி இருக்க, அந்த சிறி அப்பொழுது என்ன வந்ததுன்னு கேட்டால், ஆத்மஸ்வரூபமான சுகம் எப்பொழுதும் தெரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான் உண்மையா. சொப்பிரகாசமான ஆத்மா சுகமும் அதனுடைய சுரூபம் இப்படி இருக்கிறது. அந்த சுகம் எப்பொழுதும் தெரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதா இருந்தது, தெரிஞ்சுட்டே இருக்கோம் உண்மையா. ஆனா தெரியவில்லை. என்ன காரணம்? தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் பார்க்கறது வேதாந்த சித்தாந்தம் விபரீதம். ஆத்மா சுகஸ்வரூபமா இருந்தா கூட நமக்கு ஏன் சுகஸ்வரூபமா எப்பொழுதும் ஆனந்த மக்னா இருக்கணும் உண்மையா பார்த்தா. ஏன் அப்படி இல்லைன்னு கேட்டா, துக்கத்தினுடைய ஆரோபம் பண்ணியிருக்கும் அஞ்ஞானம் மூலமா, துக்கத்தினுடைய ஆரோபம். அப்ப எனக்கு சுகம் அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டா, துக்கம் பொழுதுனா போதும், துக்கம் போயிடுதுன்னா எனக்கு சுகம் வரும் என்ற. அப்ப பாரத்தினுடைய பாரம் போயிடுதுன்னா, தலையில் இருக்கக்கூடிய பாரம் கீழே வச்சு வைக்கிறதுன்னா, திருப்பி இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய அபிவிருத்தி இருக்கு, அது பிரகாசம், அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, பிரதிபந்தமும் இல்லை, தனியா வருது அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி துக்காபாவம் இல்லை, அங்கேயும் சுகம்தான். தாராபகமே பாரம் போயிடுதுன்னா துக்காபாவம் மட்டும் இல்லை, அங்கேயும் சுகம்தான் இருக்கு. என்ன காரணம்? முன்னாடியே இருந்தது இல்லை, முன்னாடி இருந்தது ஆனா இருக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம்? துக்கத்தினுடைய ஆரோபம் பண்ணி வச்சதுனால அந்த ஆரோபம் போயிடுதுன்னா சுகம் அப்படியே வந்தது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்காக நான் சொன்னேன், துக்கத்தினுடைய ஆரோபத்தை தடுக்கிறதுக்கு தான் விஷயான்வேஷனம் பண்றது லோகத்துல. அது ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்மளால முடியாது. ஒரு விஷயம் கொஞ்சம் கையில் வந்துருந்தோம்னா
அந்த கையில வந்த விஷயத்தை வச்சிருந்து அப்புறம் ஒன்றும் துக்கத்தினுடைய தடுக்க முடியாது. ஒரு அவார்டு கிடைச்சாச்சுன்னா இந்த வரைக்கும் அவார்டு கிடைக்கல, யாருக்கு துக்கம் போயிடும். இன்னும் கிடைக்க வேண்டிய ஒரு அவார்டு கிடைக்கல, துக்கம் திருப்பி வருது. அதுக்கு போகணும், அந்த அவார்டு கிடைச்சா தான் போகும். அப்ப அந்த விஷயான்வேஷனம் பண்றது இல்லையா? அதனால இந்த துக்கவருத்தியே, இதுதான் என்ன சொன்னதுடைய சாரம் தான், துக்கவருத்தியை தடுக்கிறதுதான் இந்த சுக விஷயான்வேஷனம் பண்றது. சுகத்தை கொண்டு வரதுக்கு இல்லை, கொண்டு வர வேண்டியவனும் கஷ்டப்படல, அது சுகம் தான். ஆனா இந்த துக்கவருத்தியை தடுக்கிறது தான் கஷ்டப்படுறது. அந்த கஷ்டப்பாடு சுகத்துக்காக நான் கஷ்டப்படுறேன் என்கிற ஒரு பிரமம். உண்மையா சுகத்துக்காக கஷ்டப்படல, சுகம் அங்க இருக்க, துக்கவருத்தியை தடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த கஷ்டப்பாடு சுத்தியில் இல்லை, துக்கவருத்தி இல்லாம இருக்கிறாங்க. அது கிளியரா இருக்கு இல்லையா? அந்த ஒரு அந்த அப்படி அது கவனிக்க, அந்த ஆத்மஸ்வரூப சுகம் துக்கம் என்ற அந்த ஒரு கஷ்டத்தை எப்படி இருக்கு ஏதாவது இந்த கொஞ்சம் படிக்க பதிபதித பிரணாதிபத ஆபாச பிரதேதாக வாசனாரூபாச்ச சமாஹித அசேஷ தீவிருத்தி சம்சயா சர்வான் பரித்தியதி அபிஜாத்திய முகப்பிரசாதாதி லிங்ககம்ய சந்தோஷம். நீங்க விஷயத்திலிருந்து மட்டும் சுகம் வருது சொல்றதா இருந்தால் அவருக்கு எப்படி சுகம் வருதுன்னு சொல்லணும். எந்த விஷயமும் இல்லாம அப்படியே உட்கார்ந்து சுகம் அனுபவிக்கிறது, அப்ப வேற ஏதோ ஒன்று இருக்க தெரியுது, இதனுடைய சோர்ஸ் வேற எங்கேயும் இருக்க தெரியுது. என்ன காரணம் கேட்டா, அவர் துக்க திருப்தியே அத்தியாசம் பண்ணலைன்னா திருப்பி அவருக்கு எந்த இந்த கஷ்டப்பாடு இல்லை, விஷயத்தை தேட வேண்டிய ஒரு நிலை இல்லை. அவ்வளவுதான். அத்தியாசிய முகப்பிரசாத லிங்க கண்யம், முகப்பிரசாதமான லிங்கம் அடையாளத்தினால கண்யம் தெரிய வேண்டிய சந்தோஷம். கண்யம் என்ன? தெரியக்கூடியது அர்த்தம். எதனால? அடையாளத்தினால. எது அடையாளம்? முகப்பிரசாதம். முகப்பிரசாதம் என்கிற அடையாளத்தினால அவர் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை நமக்கு தெரியறது அனுபவிக்கிறது இல்லை, அனுமானிக்கதான் முடியும். இன்னொருத்தருடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அவருக்கு ஆனந்தம் இருக்கு எனக்கு தெரியல. முகப்பிரசாத இருக்கிறது சந்தோஷம். அத காமே கிந்து ஆத்மன்யேவா சஜ ஆனந்த காமே, காமேன விஷயே, விஷயத்துல நிக்கிறது கிடையாது. கிந்து ஆத்மன்யேவா, ஆத்மனின்னு அர்த்தம், ஆத்மஸ்வரூபம் தான். ஆத்மாவில் நிக்கிறது அப்படி அர்த்தம் கிடையாது. ஆனந்தம் ஆத்மாவில் நிக்கிறது, புஸ்தகம் இங்க இருக்கிற மாதிரி அப்படி இல்லை. அது ஆதார பேதாவும் கிடையாது, சுரூபம். நான் சொல்லும்போது அப்படிதான் சொல்ல முடியும். விஷயத்துல கிடையாது. விஷயத்துல இருக்கிறதா இருந்தா எப்படி அதை சோதனை பண்றது, எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. விஷயத்துல இருக்கிறதா இங்க இருக்கிறதா? விஷயத்தில் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு எப்படி போயிடுறது. இன்னொன்னு அது ஒரு விஷயம். இன்னொன்னு, எனக்கு சுகம் கொடுக்க போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு சுகம் கொடுக்கறது இல்லை. அப்ப இது சுகத்தை கொடுக்கிறதா துக்கத்தை கொடுக்கிறதா? இந்த ஒரே பதார்த்தம் இங்க சூடா இருந்தால் இது சுகத்தை கொடுக்கிறது, ஹாட்டா இருந்தா சுகத்தை கொடுக்கிறது. என்ன தெரியுது? இது துக்கதாரணமா சுகதாரணமா? இது துக்கதாரணமா சுகதாரணமா கேட்டா ஒரே உத்தரம் கிடையாது, ஆன்சர் கிடையாது. எப்பொழுது கேட்கணும், எப்போது கேட்டாலும் யாருக்குன்னு கேட்கணும். எது கேட்டாலும் உத்தரம் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ அப்படின்னு சொல்லணும், அது வேற ஒன்றும் இல்லை. ஒண்ணும் சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்ப என்ன ஃபீல் வருது, சுகம் வருதா அப்படின்னு சுகதாரணம் வச்சுருக்கோம், துக்கம் வருதா துக்கதாரணம் வச்சுருவாங்க. விஷயத்தை வச்சுட்ட இது சுகதாரணமா துக்கதாரணமா ஒரு டெபினிஷன், ஒரு சார்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் சுகதாரணங்கள் எப்படி சார்ட் பண்ண முடியாது. எனக்கு இதெல்லாம் சுகதாரணம் அது பண்ண முடியாது. எனக்கு இப்போ சுகதாரணம் அவ்வளவுதான், இப்போ எனக்கு இது சுகதாரணம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த ஆனந்தம் என்கிறது விஷயத்தில் இருக்கிறதா இருந்தால் அது பண்ண முடியாது. ஏன் முடியாது? அது முடியாதுன்னா என்ன அர்த்தம்? விஷயத்தை ஆசிரியிக்க நிற்கலாம். விஷயம் அதுக்கு ஒண்ணும் இல்லை. காமையிலிருந்து ஆத்மீவா காமானாம் எத்தத்துவா. இப்போ இவருக்கு யார் இடப்பஞ்சனா இருக்கோ அவருக்கு விஷயங்கள் இல்லாமையும் ஏன் சுகம் இருக்கிறதுனா விஷயம் இல்லை, அதனால்தான் இவர் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கார். காமானாம் எத்தத்துவா புத்தே பரமானந்த ரூபேணம் ஆத்ம தத்துவாபிமுகத்வாச்ச, பரமானந்த ரூபேண ஆத்ம தத்துவாபிமுகத்வாச்ச, பரமானந்த ரூபமா இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தோட அபிமுகமா இருக்க,
தத்விஷேகமா இருக்க சித்தத்தினால சம்பிரஜாத்மாதௌ இவ ஆத்மானந்தோ மனோவத்தியா உன்னீஷரே கிந்து ஸ்வப்பிரகார சித்திரூபேண ஆத்மனா. இப்போ சம்பிரஜாத சமாதியிலும் அசம்பிரஜாத சமாதியிலும் என்ன வித்தியாசம்? சம்பிரஜாத சமாதியில விகல்பம் இருக்கு, பரிகல்ப சமாதியில சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம் ரெண்டு விதமா சொல்றது. அது அந்த வார்த்தைகள் வித்தியாசமா இருக்காங்க. பரிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி ஒரே அர்த்தம். இது யோக சூத்திரத்தில் அந்த ஒரு வார்த்தை இருக்கு. சம்பிரஜாதோ சம்பிரஜாதா இருக்கு யோக சூத்திரத்துக்கு. அது வச்சுன்னா அந்த வார்த்தை உபயோகம். சவிகல்பம் நிர்விகல்பம் விகல்பங்கள் இருக்கு, நான் சவிகல்பம் விகல்பங்கள் இருந்தாலும் நிர்விகல்பம் சொல்ற. சம்பிரஜாதோ இவ ஆனந்தா மனோவத்தியா உன்னீஷரே. எனக்கு ஆனந்தம் வருது என்கிற ஒரு அனுபவத்தோடு இருக்கிறது சொல்ல முடியாது. எனக்கு ஆனந்தம் இருக்கு என்கிற அனுபவத்தோடு இருந்தால் அது சமாதி தான். ஆனா பரிகல்பக சமாதி நிர்விகல்பக சமாதியில எனக்கு ஆனந்தம் இருக்கு என்கிற அனுபவம் இல்லை. மனோவத்தியா உள்ளிச்சதை உள்ளிச்சதைன்னா தெரியுமா? உள்ளிச்சதைன்னா சப்தத்தாலே சொல்றதுதான். உல்லேகம்னா உல்லேகம்னா அது அது சப்தத்தால சொல்ல முடியும்னா உள்ளிச்சதை. அகம் இதம் ஜானாமி இது உல்லேகம். இது புத்தகமே தெரியுது, நான் இது பார்த்துட்டு இருக்கேன், இப்படி ஒரு உல்லேகம் எப்ப பண்ண முடியும்? நான் வேற தெரியுது, புத்தகம் வேற தெரியுது, புத்தகத்தினுடைய ஞானம் வேற தெரியுது. விஷயம் ஞானம் ஞாதா, நான் ஞாதா, புத்தகம் ஞேயம் விஷயம், புத்தகத்தினுடைய ஞானம் ஞானம். இப்படி மூணு பொருள் இருக்கு இல்லையா? இந்த ஞானமும் ஞேயமும் ஞாதாவும் வேற பிரிச்சு தெரியறதா இருந்தா தான் என்னால இப்படி உல்லேகம் பண்ண முடியும். நான் புத்தகத்தை பார்க்கிறேன், இப்படி உல்லேகம் பண்ணணும்னா, இப்படி சப்த பிரயோகம் பண்ணணும்னா வேற தெரியணும், இல்லைன்னா உல்லேகம் பண்ண முடியாது. அந்த மாதிரி உல்லேகம் பண்ணக்கூடிய ஒரு டிஃபரண்டா தெரியணும்னா அதுக்கு சம்பிரஜாத சமாதி தான், அதுக்கு அசம்பிரஜாத சமாதி இல்லை. சம்பிரஜாத சமாதினா அசம்பிரஜாத சமாதியோட முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கும். சம்பிரஜாத சமாதியில அது அசம்பிரஜாத சமாதியில் நான் ஆனந்தத்தை எப்படி இல்லை சந்தோஷத்தை விற்பி ரூபா என்று சம்ஸ்கார ரூபா. இப்போ சமாத்தியவஸ்தையில ஜீவன் முக்தன் அனுபவிச்சிருக்கக்கூடிய சந்தோஷம்ங்கிறது ஒரு சுகாதார வர்த்தி கிடையாது, அது சம்ஸ்கார ரூபம் சொல்லலாம். வேற ஒன்றும் சொல்ல முடியாது, சம்ஸ்கார ரூபம் சொல்லுவது சுகாதார வர்த்தி. இப்போ நான் ஒரு சுகம் அனுபவிச்சிருக்கேன், எனக்கு உஷ்ணமா இருக்கு, அந்த காசு வரல, சுகம் அனுபவிச்சிருக்கேன். இது வந்து ஒரு விற்பி தெரியுமா? இது வந்து விற்பி. இந்த ஒரு இப்படி சொல்றது இல்லையா? சர்வமேவ துக்கம் விவேகினா யோகசூத்திரம் தெரியுமா? சர்வமேவ துக்கம் விவேகினா, விவேகிக்கு எல்லாமே துக்கம் தான். விவேகிக்கு எல்லாமே துக்கம் தானே, எல்லாமே துக்கம் தான் இருக்குன்னா துக்கத்தையே அனுபவிச்சுட்டு அர்த்தம் இல்லை. நீங்க எதெல்லாம் சுகம் நினைக்கிறையோ அதெல்லாம் அவருக்கு துக்கம் தான். அப்ப நமக்கு சுகம் என்கிற எங்கே ஒரு எதை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு சுகம் இருக்கு என்கிற ஒரு தோன்றதோ அந்த அப்படி தோன்றத பிரமமா பிரமையா ஏதா பிரமம் சொல்ல முடியாது. விவேகிகள் தத்துவம் தெரியவருக்கு நம்மளெல்லாம் எது சுகம் நினைச்சுட்டு இருக்கிறதோ அது அதற்கு சுகம் இல்லைன்னா உண்மையான சுகம் இல்லைன்னு வந்துருக்கு இல்லையா? அது எப்படி சரியா வரும்? அதுக்கு அர்த்தம் என்ன? சுகம் துக்கத்தை சுகம் நினைக்க முடியுமா? இப்போ இது ஏதோ இருக்கட்டும், இந்த காப்பு வருதுனால எனக்கு சுகம் எண்ணம் வருது, இத உண்மையா இது சுகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? ஆனா விவேகினா யோகி துக்கம் ஏவாங்க என்ன அர்த்தம்? நான் எதே சுகம் நினைச்சிருக்கேனோ அது வந்து விவேகிக்கு துக்கம். அது எப்படி சொல்ல முடியும்? நான் சுகம் நினைச்சிருக்கேன், எனக்கு துக்கம் ஆயிட்டேன், துக்கம் சுகம் தானே, எனக்கு எப்படி துக்கம் சொல்ல முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுகம் எதையே நினைக்கிறேன்னு கேட்கணும், என்னைய கேட்கணும், என்னைய கேட்டு பார்க்கணும், என்னை உள்ளுக்குள்ள சோதனை பண்ணி பார்க்கணும். எனக்கு இந்த விஷயத்தினால தானே சுகம் கிடைக்கிறது என்கிற அனுபவம். அப்ப நான் எதை சுகம் நினைச்சிருக்கேன்? இந்த விஷயம் இருந்தால், இந்த ஃபேன் இருந்தால், இந்த காசு இருந்தால் வரக்கூடிய ஏதோ ஒண்ணு, அதுக்கு தானே சுகம் பேர் வச்சிருக்கேன்.
அதே தானே சுகம் சொல்றேன். அதனாலதானே அதை ஓப் பண்ணா எனக்கு அந்த சுகம் போயிடுச்சும் சொல்றேன். அப்ப நான் எதை சுகம் சொல்றேன்னு கேட்டா, அந்த சுகஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கு, ஆத்மஸ்வரூப சுகம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை அபிவிருத்தி பண்றதுக்கு எனக்கு ஒரு விருத்தி தேவையா இருக்கு, ஒரு அந்தக்கரண விருத்தி. எந்த மாதிரி ஞானத்தை, ஞானம் இருக்கு இல்லையா, ஞானம் தான் என்ன, ஆத்மஸ்வரூபம். ஆனா அந்தக்கரண விருத்தி சொல்றது இல்லையா, அது என்ன, அந்த ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அபிவிருத்தி பண்றதுக்கு ஒரு விருத்தி வேணும். இந்த விருத்தி தான் இந்திரியத்தினால வரத, ஆத்மஸ்வரூபம் வர்றது கிடையாது, அதே இருக்கு. அவ இந்த விருத்தி வர்றதுனால ஞானம் வர்றது என்று ஒரு நினைப்போம் நமக்கு. உண்மையான ஞானம் வர முடியாது. உண்மையான ஞானம் எது இருக்கோ அது ஆத்மஸ்வரூபம் தானே. ஆத்மஸ்வரூபத்துக்கு எப்படி ஜென்யத்துவம், எப்படி உபாத்தியத்துவம் வர முடியாது, உண்டாகிறது சொல்ல முடியாது. அவ உண்டாகிறது எது, விருத்தி, ஆத்மஸ்வரூபம் இல்லை. ஆனா இந்த விருத்தியும் ஆத்மஸ்வரூபமும் வந்து கலந்து போச்சு. கலந்து போச்சுன்னா தியாசனம் வேற பேர் கண்டுபிடிக்க முடியாது. இந்த விருத்தியையும் ஆத்மஸ்வரூப ஞானத்தையும் பிரிக்க முடியாத ஒரு விருத்தி வந்தது எப்படியோ, அந்த மாதிரி ஆத்மஸ்வரூப ஆனந்தத்தையும் ஆனந்தாபிவங்கிற விருத்தியையும் பிரிக்க முடியாத விருத்தி வந்தது. ஞானம் எப்படி ஆத்மஸ்வரூபமோ ஆனந்தமும் அப்படித்தானே. சத்தியம் ஞானம் ஆனந்தம், அனந்தம் பிரம்மா. ஆனந்தம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானம் இருக்க, ஆத்மையும் பிரம்மா அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் ஆனந்தம் தெரியும். ஆத்மஸ்வரூபமான ஆனந்தம் இருந்தாலும் ஏன் எனக்கு ஆனந்தம் வரலை, விருத்தி வேணும், அதனுடைய அபிவிருத்தி வேணும். அபிவிருத்தி ஒரு இது பண்ணணும், ப்ரோவ் பண்ற மாதிரி அது பண்றதுக்கு ஒரு விருத்தி வேணும். விருத்தி வந்து விஷயத்துல இருந்து கிடைக்கிறது, எது அனுகூலம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தினோட சம்பந்தத்தால கிடைக்கிறது. அவ இந்த விஷயத்திலிருந்து வரக்கூடிய விருத்தியினால ஆத்மஸ்வரூப ஆனந்தம் கொஞ்சமாவது அபிவிருத்தம் ஆகும் பொழுது நான் சுகிக்கிறேன், நான் சுகிச்சுட்டு இருக்கேன் சொல்றேன். ஆனா நான் ஏதோ சுகம் நினைக்கிறேன், ஆத்மஸ்வரூபத்தை இல்லை, அந்த விஷயத்திலிருந்து வந்த விருத்தியை. ஆனா அந்த விருத்தியும் ஆத்மஸ்வரூபம் வேற பிரிக்க முடியாத போயிடுது. பிரிக்க தெரியாத போயதுனால என்ன வந்திருக்கோ தெரியாது எனக்கு, அவ்வளவுதான். அந்த விருத்தி உண்டான மாதிரி தெரியாது. அது இருந்தா எனக்கு இருக்கு, என்னுடைய தடுக்க முடியாத, அது இருந்தா இருக்கு, இல்லைன்னா இல்லை, இது என்னுடைய அனுபவம். இருந்தால் இருக்கு, இல்லாம இல்லைன்னா என்ன அர்த்தம், அதுக்கு அதீனமா ஏதோ ஒன்று நடக்கிறது தெரியுது இல்லையா, ஏதோ ஒரு ப்ராசஸ் அங்க நடக்கிறது உள்ளுக்குள்ள. அந்த காத்து அதீனமா, வாயு அதீனம், காத்துக்கு அதீனமா ஏதோ ஒரு ப்ராசஸ் உள்ளுக்குள்ள நடக்கிறதுன்னு தெரியாது. அது என்ன கேட்டா அந்த கர்மத்தினுடைய விருத்தி. இந்த ஆனந்தத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அந்த விருத்தி புதுசா வருது, அது போயிட்டுதான் இந்த விருத்தியும் போகுது. அப்ப இந்த விருத்தியே ஆனந்தம் நினைக்கிறது இல்லையா, விருத்தி உண்மையா ஆனந்தம் இல்லை, விருத்தி ஆனந்தமா. விருத்தியினால எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் அபிவிருத்தமாகிறதோ அதுதானே ஆனந்தம். அது எனக்கு தெரியுதா, இல்ல. இந்த அபிப்பிராயத்தினால சொல்றது சர்வமேவ துக்கம் விவேகினா. நீங்க எந்த விருத்தியை சுகம் பார்க்கறதோ அந்த விருத்தி எல்லாமே அது வந்து சுகம் இல்லை, அது வந்து விஷயத்தினால வரக்கூடிய ஏதோ ஒண்ணு, அவ்வளவுதான். அது உங்களுக்கு அந்த விருத்தி இல்லாம ஆத்மஸ்வரூபத்தை அபிவிருத்தி பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம், நான் முன்னாடி சொன்ன காரணம் தான். இந்த விருத்தி வரலன்னா துக்க விருத்தி வரும். அதுக்கு என்ன காரணம், துக்கத்தை ஆரோபம் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம், அஜ்ஞானம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம், இருக்கே கூடாது, அது இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, இது ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா, இந்த விருத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகணும். எந்த மாதிரி ஞானாகார விருத்தியில ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஞானம், அந்த மாதிரி ஆனந்தாகார விருத்தியில ஒரு திருப்பி வந்து செப்பரேட்டா இருக்கலாம். காம சங்கல்போ விதிகிச்சா நிறைய இருக்கு இல்லையா, காம சங்கல்போ விதிகிச்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா பிரதிரா எல்லாம் வருது இல்லை. அப்ப இந்த சுகாகார விருத்தி இன்னொன்னும் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி துக்காகார விருத்தி எத்தனையோ இருக்கு, எத்தனை விருத்திகள் இருந்தாலும் வச்சிருக்கோம். இந்த துக்காகார விருத்தியே துக்கம் நினைக்கிறது, சுகாகார விருத்தியே சுகம் நினைக்கிறது. இல்ல ஏன்னா இப்போ துக்காகாரவர்த்தி என்ன பண்றது, இது கவனிச்சு பார்க்கணும். சுகாகாரவர்த்தி என்ன பண்றதுன்னு கேட்டா நான் ப்ரோசஸ் சொன்னேன். சுகாகாரவர்த்தி ஆத்மஸ்வரூப சுகத்தை அபிவிருத்தி பண்றது செய்யப்பட்டு இல்லையா. துக்காகாரவர்த்தி என்ன பண்றது, ஆத்மஸ்வரூப துக்கத்தை அபிவிருத்தி பண்றது சொல்ல முடியுமா,
ஆத்மஸ்வரூபம் துக்கஸ்வரூபமா ஸ்ருதின்னு சொல்லலை. அவ்வளவுதான். அதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி கவனிக்க முடியாது, எடுக்க முடியாது. ஆத்மஸ்வரூப துக்கம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன் கிடையாது? ஸ்ருதி சொல்லலை, ஸ்ருதிதான பிரமாணம். ஸ்ருதி ஆத்மஸ்வரூபத்தை சுகமா சொல்லிக் கொடுக்கிறது, சுகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனந்தோ பிரம்மே ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கிறது. ஆத்மா துக்கம் சொல்லலை. அது அந்த துக்காகார வர்த்தி துக்காகார வர்த்தி தான் துக்கம். புரியுதா? துக்கம்னு என்ன கேட்டா துக்காகார வர்த்தி தான். சுகம்னு என்ன? சுகாகார வர்த்தி கிடையாது. சுகாகார வர்த்தினால அபிவியக்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், அந்த சுகாகார வர்த்தியில ரிஃப்ளெக்ஷன் வரக்கூடிய, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தான் உண்மையா இருக்கும், விருத்தி கிடையாது. ஆனா துக்கம் என்ன? அந்த விருத்தி தான். ஏன்னா விருத்தினால இன்னொரு ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு கிடையாது. ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆத்மஸ்வரூபம் இல்லையே அது. அதனால அந்த விருத்தி தான் போகணும், அவ்வளவுதான். விருத்தி எப்ப போகணும்னு கேட்டா துக்க சாதனம் நினைக்க கூடாது. துக்க சாதனம் எப்ப நினைக்காம இருக்க முடியும்? சுகசாதனம் துக்கசாதனம் இப்படி விஷயங்களை விபாகம் பண்ற எந்த வரைக்கும் விபாகம் பண்ணிட்டு இருக்காரோ, ஆமா சமதிருஷ்டி எப்போ வந்திருக்கோ அப்பதான் அந்த வரைக்கும் இதெல்லாம் துக்கசாதனம், இதெல்லாம் சுகசாதனம் இப்படி பிரிச்சு பார்க்கறதா இருந்தா இது இருக்கும். ஆனா இது சாஸ்திர திருஷ்டின்னு நம்மளால பிரிச்சு கவனிக்க முடியும், கிரகிக்க முடியாத விஷயம் இல்லை. என்னமோ சொல்றது அப்படி இல்லை, கரெக்டா ஒரு சயின்ஸ் இதுல ப்ரூவ் பண்ற மாதிரி இது நம்மளால கரெக்டா கிரகிக்க முடியும். அனுபவிக்க முடியாதுன்னா கூட இதை சொல்லக்கூடிய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் அப்படியே கிரகிக்க முடியும். இல்லையே சொல்ல முடியாது, நன்னாவே கிரகிக்க முடியும். இந்த ஸ்ருதி சொல்லக்கூடிய அந்த ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருந்து எப்படி எல்லாம் இந்த பிரக்கிரியெல்லாம் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கணும். ஆச்சாரியால் எல்லாம் இந்த மாதிரி பிரக்கிரியெல்லாம் யோசிச்சு இப்படி இந்த அந்த அனுபவம் இப்படி, இந்த அனுபவம் இப்படி, இந்த அனுபவத்தை தான் எல்லாம் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துருக்கு.